சாய் வில்லேஜ் குக்கி நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 21/8/1874 கோவை மாவட்டத்தில் உள்ள பவானியில் பிறந்தவர் ஸ்ரீ நரசிம்ம ஐயர். புகழ்பெற்ற வக்கீல், சமூக அரசியல் தலைவராகவும் இருந்தார். கட்சிக்காரர் தரப்பில் நியாயம் இருக்கிறதா என்று நன்கு விசாரித்து அறிந்த பின் தான் வழக்கை ஏற்றுக்கொள்வார். கூடியவரை கட்சியில் இருபாலரையும் அழைத்து பேசி சமரசம் செய்து வைக்கவே பாடுபடுவார். ஆலோசனைகளுக்கு ஊதியம் பெறுவதில்லை. பணம் உங்ககிட்ட இருக்க மாட்டேன் என்கிறதா? கோர்ட் ஏறியவன் ஓடேந்துவான் என்று கண்டிப்பார். வருமானம் வந்தால் போதும் என்று நினைக்கும் வக்கீல் இல்லை அவர். முதலில் சேலத்தில் முனிசிபல் சேர்மனாகவும் 1912 சென்னை சட்டசபை அங்கத்தினராகவும் பதவி வகித்தார். அன்னி பெசன்ட் அம்மையாரின் ஹோம் ரூல் இயக்கத்தில் ஒரு முக்கிய அங்கத்தினராகவும் இருந்தார். மகாத்மாவின் ஒத்துழையாமை இயக்கத்திலும் பங்கேற்றார். பக்தி, பஜனை இவைகளையும் விடவில்லை. ஸ்ரீ ரமண சிரமத்தில் சிறிது காலம் வாழ்ந்தார். அப்போது ஆத்மனுபூதி என்ற நூலை எழுதினார். சிருங்கேரி ஜகத்குரு சங்கராச்சாரியாரிடம் உபதேசம் பெற்று வனப்பிரசாதத்தை மேற்கொண்டார். ஸ்ரீ ரமண மகரிஷியின் அனுமதி பெற்று பண்டரிபுரம் சென்றார். ஒரு ஆண்டுக்கு பிறகு கேட்கான் போட்டிலுள்ள ஸ்ரீ நாராயண மகாராஜை தரிசித்தார். அவரிடம், நான் உயர்ந்த நவரத்தினங்களை விற்கும் வியாபாரி, சிறந்த நவமணிகள் எங்கே கிடைக்கும் என்று கேட்டார். மேற்கே போனால் கிடைக்கும் என்றார். ஸ்ரீ நாராயணர் அகமதாபாத் சென்று மெஹர் பாபாவோடு சில காலம் இருந்தார். அங்கிருந்து சகோரி போய் ஸ்ரீ உபாசினி மகாராஜுடன் சில காலம் வாழ்ந்தார். அங்கேதான் சகோரி முனிவர் என்ற 2வது நூலை எழுதினார். பின்னர் சாய்பாபாவை பற்றி கேள்விப்பட்டு ஷீரடி சென்றார். பாபா சமாதியில்தான் தன் ஆத்மதாகம் தணிந்ததாக சொல்கிறார். பாபா தன்னை ஆக்கிரமித்து கொண்டதாக புலகித்தார். பாபாவுடன் பழகிய ஒவ்வொருவரையும் போய் பார்த்தார். அவரது அனுபவங்களை கேட்டு மெய் சிலிர்த்தார். அவர்களை தொகுத்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டார். பல பத்திரிகைகளில் பாபாவை பற்றி எழுதி பாபாவின் புகழை வெளிநாடுகளிலும் பரப்பினார். 1939 சென்னையில் அகில இந்திய சாயி சமாஜத்தை நிறுவினார். ஒரு முறை ஷீரடியில் சமாதி மந்திரில் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அன்பர் 11,455 ரூபாயை பாபா பணிக்காக கொடுத்தார். சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தபோது பாபாவின் போதனைகளை பரப்ப அதை உபயோகித்து கொள்ளுமாறு வந்தது. பல்வேறு இடங்களில் சுமார் 700 சாயி பக்தி நிலையங்களை நிறுவினார். சென்னையில் உள்ள அழகிய சாயி மந்திர் பள்ளிக்கூடம், இலவச மருத்துவமனை, சாயி சுதா என்ற பத்திரிகை, சாயி அச்சகம் என்று அவர் பணி நீண்டது. நாடு முழுவதும் சுற்றி சாயின் போதனைகளை பிரச்சாரம் செய்தார். ஒரு நண்பருக்கு காய்ச்சல் வந்து 104 டிகிரியை எட்டியது. பாபாவை நினைத்து விபூதியை உடலில் பூசினார் நரசிம்மர். அடுத்த நிமிடம் 100 டிகிரிக்கு ஜுரம் இறங்கிவிட்டது. கண்டு சூழ்ந்திருந்த அதிசயித்தனர். ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் பேச்சிலும் மூச்சிலும் பாபா ஊடாடினார். ஆந்திராவில் பாபட்லா ஹனுமந்த்ராவ் என்ற பாபா பக்தரின் கனவில் பாபா தோன்றி, நீதான் எனது ஆஸ்தான கவி என்றார். மறுநாள் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை அவர் தரிசித்த போது அவர் ஒரு கட்டு சாய்பாபாவை பற்றிய புத்தகங்களை கொடுத்து அவற்றை தெலுங்கில் மொழிபெயர்க்கும்படி சொன்னார். அப்போதுதான் கனவில் பாபா கூறியதன் பொருள் ஹனுமந்தராவுக்கு விளங்கியது. இன்று அவை தெலுங்கர்களில் சாயி நிதியாக திகழ்கின்றன. 19/10/1956 ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் உலக வாழ்வு முடிந்தது. 7/10/1953 முதல் 12/10/1953 வரை சென்னை மயிலாப்பூரில் உள்ள
சாயி மந்திரியின் மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினார். 17/10/1953 வழுக்கி விழுந்து வலது தொடை முறிந்தது. அது சரியாக 2 மாதங்கள் பிடித்தன. அடுத்து சீதபேதி வந்தது. 1954 ஜூன் வரை அவரது ஆரோக்கியம் சீர்குலைந்திருந்தது. நடமாடவே சக்தி இல்லாத போது எழுதுவதாவது. அதன் பிறகு அவர் பாபாவின் மகிமைகளை எழுத பாபா சக்தி அளித்தார். இவரும் எழுதி குவித்தார். ஸ்ரீ பாலையா ஸ்ரீமதி சஞ்சீவம்மா என்ற வைஷ்ணவ தம்பதிகளின் 2வது புதல்வராக 1/7/1899 பிறந்தவர் ஸ்ரீ கேசவையா. பொன்னாற்றங்கரையிலுள்ள பாமிடி என்ற சிற்றூர் இவர் பிறந்த ஊர். அவர் பிறந்த தினம் அமாவாசை. அமாவாசை அன்று பிறந்தவர் மகானாகவோ திருடனாகவோ ஆவான் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். இதனால் பெற்றோர் மனம் கலங்கினர். ஆனால் அவர்களின் குடும்ப ஜோதிடர் அவருடைய ஜாதகத்தை கணித்து இவன் நிச்சயமாய் மகானாகத்தான் ஆவான் என்று உறுதியாக கூறினார். அதை ஒரு சாதுவும் ஆமோதித்தார். கேசவையா அபிஷேகம் அலங்காரம் என்று கோவில்களிலேயே பெரும் பொழுதை கழித்தார். அதுவும் விசேஷ நாட்கள், மகான்கள் வரவு, திருவிழா காலம் என்றால் கேட்கவே வேண்டாம். தூங்க மட்டுமே வீட்டிற்கு வருவார். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் பற்றி எங்கு கதகலட்சேபம் நடந்தாலும் முதல் வரிசையில் இருப்பார். தன் வயது பிள்ளைகளோடு விளையாடப் போவதில்லை. எத்தகைய ருசியான பண்டங்கள் கொடுத்தாலும் அவரை கோயிலிலிருந்து பாதியில் அழைத்து வர முடியாது. அவருடைய ஆசிரியை திருமதி லக்லர் அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் வாழ்க்கை வரலாற்றையும் படம் படிப்பதற்கு போல் கூறுவார். ஒரு நாள் கேசவையாவும் இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் கிடைத்தது. அதேபோல் ஒரு முஸ்லிம் பெரியவரும் கேசவையாவிடம் அன்பு கொண்டு முகமதுவின் போதனைகளை கூறினார். அதில் லயித்த கேசவையாவுக்கு முகமதுவின் தரிசனமும் கிடைத்தது. கேசவையாவுக்கு எதிர்கால தொலைநோக்கு சக்தி இருந்ததை இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு லக்லர் அனைவரிடமும் கூறி அதிசயித்தார். இன்னும் 40 வருடங்கள் கழித்துதான் இந்தியா சுதந்திரம் அடையும். காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் நீண்ட காலம் ஆட்சி புரியும் என்று கேசவையா கூறியதை நினைவு கூர்ந்தார். மெட்ரிகுலேஷன் தெரியவரை மேலே படிக்க வைக்க குடும்பத்தினரால் முடியவில்லை. அனந்தாபூரில் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிந்தார். கோவிந்தம்மா என்ற பெண்ணை திருமணம் செய்வித்தனர். நேர்மையும் இரக்கமும் திறமையும் கொண்ட கேசவையா தர்மவாரத்தில் துணை பதிவாளர் ஆனார். 1918 பாபா மகா சமாதி அடைந்த சமயம் ஸ்ரீ கேசவையாவும் அவரது அன்னையும் நோய்வாய்ப்பட்டிருந்தனர். பாபா சமாதியான அதே நாளில் கேசவையாவின் அன்னையார் காலமானார். கேசவையா மரணமடைந்ததாக ஊரில் செய்தி பரவியது. ஆனால் அதன் பிறகு கேசவையாவின் உடல் படிப்படியாக குணமானது. அரசாங்க உத்தியோகம் பார்த்த கேசவையா பக்தி நிலை சற்றே மாறி தர்க்கவாதியானார். சிறுவயதில் ஏற்பட்ட தெய்வ சக்திகள் ஒளிந்து கொண்டன. விஸ்வரூபம் எடுத்த பெருமாள் இந்த கல்லுக்குள் எப்படி இருக்க முடியும் என்று விவாதிப்பார். கல் விக்கிரகத்தின் மேல் கொட்டும் பாலையும் இளநீரையும் ஏழைகளுக்கு கொடுத்தால் பசியாருமே என்பார். அவரது 40வது வயதில் அவரது மூத்த பிள்ளை கடும் நோய்வாய்ப்பட்டான். தீர்த்த யாத்திரை செய்தால் வியாதி குணமாகும் என்று ஆன்றோர்கள் கூற ராமேஸ்வரத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தார். ஸ்ரீரங்கம், மதுரை, காஞ்சி எல்லாம் முடித்து கொண்டு பழனி வந்தார். பழனி ஆண்டவருக்கு பழனி ஆண்டவருக்கு விபூதி அபிஷேகம் நடக்கிறது. கண்களை மூடி வணங்கி எழுந்தார். மூலஸ்தானத்தில் தண்டபாணி இருந்த இடத்தில் கோடி சூரிய பிரகாசம். அது அவரை மயிர்கூச்செறிய செய்தது. அது அவரை தன் பக்கம் இழுத்தது. போகாமல் இருக்க பெரும் முயற்சி செய்தார். ஒளி சிறிது சிறிதாய் குறைந்து மறையும் வரை அவர் செயலிழந்து நின்றிருந்தார். மறுபடி ராமேஸ்வரம் போனார். இந்த முறை ராமலிங்கேஸ்வரர்
சந்ததியிலும் அந்த அனுபவம் கிட்டியது. கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் வெறும் கல் அல்ல என்று புரிந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் அவரது சக்தி வெளிப்பட்டது. யாரை பார்த்தாலும் அவர்களது முக்காலமும் அவர் கண்முன் தோன்றின. சொல்லக்கூடியதை சொன்னார். இதனால் பலரது துன்பங்கள் தீர்ந்தன. அவரது மூத்த மகனும் குணமானான். ஆனந்தபூரைச் சேர்ந்த திரு எம். மல்லிரெட்டி என்ற வக்கீல் கேசவையாவின் உயிர் நண்பர். அவரிடம் மனம் விட்டு பேசுவார். மல்லிரெட்டி சாய்பாபாவின் பக்தர். ஆனால் பாபாவை பற்றி கேசவையாவிடம் எதுவும் சொன்னதில்லை. 1939 கேசவையாவை வழியனுப்ப ரயில் நிலையத்துக்கு வந்த மல்லிரெட்டி, நீங்கள் சாய்பாபாவை பூஜிக்கக்கூடாதா என்று கேட்டார். மேற்கொண்டு விவரம் கேட்பதற்குள் ரயில் புறப்பட்டு விட்டது. ஊருக்கு போனதும் சாயி பூஜை நடந்து தீர்மானித்தார். ஷீரடிக்கு பாபா படத்தை கேட்டு எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டே படுத்தார். கனவில் பாபா தரிசனம் கிடைத்தது. ஷீரடி சாயி சமஸ்தானத்திலிருந்து மறுநாள் சாயி படம் வந்தது. 2 நாட்கள் கழித்து ஊதி பொட்டலமும் வந்தது. எல்லாருடைய எதிர்காலத்தையும் சொல்பவருக்கு இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் கால்சராயும் கேட்டும் அணியும் சமயம், இன்னும் இந்த வேஷம் தொடர வேண்டுமா என்று பாபா படத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அவைகளை களைத்துவிட்டு சாதாரண வேஷ்டி சட்டை அணிந்து அலுவலகம் சென்றார். அன்று இரவு கனவில் பாபா அவருக்கு தீர்த்தம் அளித்தார். இன்னொரு நாள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். மறுபடி மல்லிரெட்டியை சந்தித்த போது தன் அனுபவங்களை கூறினார் கேசவையா. நீங்கள் போன ஜென்மத்தில் பாபா பக்தராயிருக்க வேண்டும் என்று சிலாகித்தார் ரெட்டி. அதன் பின் கேசவையாவின் துன்பங்கள் அனலில் பட்ட மெழுகு போல் உருகியோடின. இதற்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாபாவின் உதியால் பக்தர்களின் நோய்களை குணமாக்கினார். மக்கள் கூட்டம் அலைமோதியது. 1948 காசநோய் கொண்டது. பிறர் நோயை குணப்படுத்தியவரால் தன் நோயை குணப்படுத்தி கொள்ள முடியவில்லை. சென்னை வந்தார். அப்போது அவர் கொடுத்த திருநீற்றால் வியாதியஸ்தர்கள் குணமடைந்தார்கள். கேசவையாவின் இடது நுரையீரல் முற்றிலும் பழுதடைந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். தான் இறந்த பிறகு குடும்பத்தினர் கஷ்டப்படாமல் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார் கேசவையா. பாபா படத்தை தன் பார்வையில் படுமாறு மாட்டச் செய்தார். சதா பாபா தியானம் தான். 29/4/1949 அன்று யமதூதர்கள் தன் அறைக்குள் வருவதை கண்டார். பாபாவின் அனுமதியோடு அழைத்துச் செல்லுங்கள் என்றார். பாபா தோன்றி அவர்களை விரட்டினார். அடுத்த நிமிடம் அடுத்த வீட்டிலிருந்து அழுகுரல் கேட்டது. அங்கே ஒரு நோயாளி இறந்து விட்டார் என்று தெரிந்தது. அது முதல் கேசவையாவின் நோய் சிறிது சிறிதாக குணமானது. மருத்துவம் செய்த திரு வீரரெட்டிக்கு எதிர்காலத்தை பற்றி பல எச்சரிக்கைகள் செய்ய அவர் இவருக்கு அத்தியந்த நண்பரானார். கேசவையாவின் முதன் முறை ஷீரடிக்கு போனபோது பண்டரிபுரம் போகலாமா என்று சீட்டு போட்டு பார்த்தார். பாபாவின் உத்தரவு கிடைத்தது. புறப்பட்டார். தோண்ட் என்ற இடத்தில் ஒரு புதியவர் தானும் பண்டரிபுரம் போவதாக அவருடன் சேர்ந்து கொண்டார். பண்டரிபுரம் வந்ததும் ஒரே டோங்கோவில் ஏறி சத்திரத்தில் இறங்கியதும் டோங்கோ கட்டணத்தையும் அவரே கொடுத்தார். சத்திரத்தில் தூங்கும் வசதியை செய்து கொடுத்ததும் இதோ வருகிறேன் என்று போனவர்தான் அப்புறம் வரவே இல்லை. அது பாபாதான் என்று புலாகித்தார் கேசவையா. பாபா சமாதி அடைந்த பிறகும் இப்படி அரூபமாக அருளிய சம்பவங்கள் ஏராளம். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.